பெரிய வண்டியோட வரேன் நன்றி தம்பி. இப்போ நீங்கள் டாடா ஏசி நாளைக்கு பெரிய வண்டி. நம்ம எதை வாங்க வந்திருக்கோம்னா ஒரு தொழில் செய்கிற டூல்ஸ் தான் வாங்க வந்திருக்கோமே தவிர நம்ம ஒரு ஆடம்பர பொருள் வாங்கலை. அப்போ அந்த தொழிலை வந்து எதுக்கு பயன்படுத்த போகிறோம், எந்த லோடு ஏற்ற போகிறோம், எந்த மாதிரியான லோடுக்கு எந்த மாதிரியான தொட்டி அமைப்புகளை உருவாக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அந்த தகர தொட்டிக்கு மேலேயே ஆங்கில் போட்டு சைடில் வந்து பலகைகள் அடித்து ரீப்பர் அடித்து பாடி கட்டுற ஒரு அமைப்பு இருக்குது. அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைஃப் டைம் வந்து கம்மி. காரணம் என்னென்னா தகர தொட்டி வந்து ரொம்ப மெல்லிய தகரத்தினால் உருவாக்கியிருப்பாங்க. அது ஒரு முறை இத்து போயிடுச்சு அப்படின்னா திருப்பி நாங்கள் எந்த தகரத்தை பற்ற வச்சாலும் அது 6 மாதம் கூட நிற்கவே நிற்காது. காரணம் என்னென்னா தகர தொட்டி வந்து அங்கே கம்பெனிக்காரவங்க போட்டு வர்றது வந்து பியூர் இரும்பில் போடுவாங்க. நம்ம வாங்கி பற்ற வைக்கும்போது அந்த டெம்பரேச்சர் எல்லாமே மாறி கெட்டு போயிடும். அதனால் வந்துட்டு சேஸ் அப்படின்னா அந்த ஒரிஜினல் கெரடர்லேருந்து நம்ம வந்து வீபேட்டு போட்டு ஆங்கில் பின்னல்களை உருவாக்கி அந்த செல்லை உருவாக்கி அந்த செல்லில் வந்துட்டு ப்ளைவுட் அல்லது பிளேட்டு, ஸ்டீல் பிளேட்டு, இந்த 2 விதமாக பாடி கட்டலாம். இதில் உண்மையிலே பெஸ்ட்டு தெரியுமாங்க, ப்ளைவுட் தான். வெயில் காலத்தில் அந்த வெறுங்காலோடு தான் போய் லோடு ஏற்றுவாங்க, லோடு இறக்குவாங்களே தவிர எல்லா நேரமும் இங்கிலீஷ் படம் மாதிரி ஷூவெல்லாம் போட்டிருக்க முடியாது. அப்படி வெறுங்காலில் ஏறி இறங்கும் போது அங்கே வந்து அந்த ப்ளைவுட்டு, அந்த வுட்டுனா அந்த பலகையினால் உருவாக்கப்பட்ட அந்த தொட்டி தான் வந்துட்டு ரொம்ப சேஃபாக இருக்கும். அது வந்து மனிதர்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து ஒரிஜினல் ப்ளைவுட்டு போடும்போது உங்களுக்கு வந்து அதோடைய லைஃப் டைம் வந்து வேறு லெவலில் இருக்கும். கிட்டத்தட்ட வந்து 10 இயர்ஸ்க்கு மேலேயே அந்த ப்ளைவுட் வந்து உழைக்கும். நீங்கள் இப்போ ஒரு வண்டியை வந்து தொட்டி கட்டும் போது அங்கே விலை விசாரிக்கும் போது இங்கே விலை விசாரிக்கும் போது பார்த்திங்கன்னா விலை டிஃப்ரெண்ட் ஓவர் அடிக்கும். அதில் நம்ம வறுமையை காரணம் காமிச்சு ஏதாவது ஒரு பாடி பில்டிங்கை செலெக்ஷன் பண்ணி அவங்களும் பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் ஆமாசாமி போடுவானுங்க. ஒரு 4 நாளில் கொடுத்துறேன், 3 நாளில் கொடுத்துறேன்னு. அதுக்கெல்லாம் சரி அப்படின்னு சொல்லி அந்த பாடி கட்டினீங்க அப்படின்னா அது அப்படி தான் இருக்கும். அதை விட்டு நம்ம இந்த ப்ளைவுட்டு தான் யூஸ் பண்ணணும், இந்த மாதிரியான ஆங்கிள் தான் போடணும், இப்படி தான் வேலை பார்க்கணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் டைம் பிடிக்கும். சரிங்களா? ஆனால் அந்த மாதிரி பண்ணால் தான் நம்ம கஷ்டப்பாடுபட்ட காசுக்கு வந்து பிரயோஜனப்படுமே தவிர நம்ம ஏதோ உழப்பிட்டோம் டக்குன்னு எடுத்துட்டோம். அந்த ஃபைனான்ஸ் கணக்கெலாம் போடக்கூடாது. 30 நாளில் டியூவு, நம்ம ஒரு 10 நாளில் எடுத்துட்டோம்னா அங்கிட்டு ஒரு 10 நாள் ஓட்டி அப்புறம் கையில் ஏதோ 1-2 போட்டு கட்டிக்கலாமே அப்படின்லாம் கணக்கு போட்டு வண்டி எடுத்தீங்க அப்படின்னா அது கணக்குக்கே வராது. ஏன்னா 1, 1, 2ன்றது வந்து பள்ளியோடத்து கணக்கு, அது வாழ்க்கை கணக்கு ஒத்தே வராது. அப்போ தொட்டி போடுறதுல வந்து நல்ல லைஃப் டைமாக கிடைக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான தொட்டி போடணும் அப்படின்னா ப்ளைவுட் தொட்டி தான் போடணும். இதை விட இன்னும் ஸ்ட்ராங்காக பண்ணணும் அப்படின்னும் போது அது வந்து ஸ்டீல் பிளேட் வந்து போடலாம். அதாவது 2.5 mm பிளெயின் ஷீட் போட்டு பார்த்திங்கன்னா ப்ளைவுட் தொட்டி மாதிரியே உருவாக்குறது ஒரு ரகம். இன்னொன்று 20 கேஜ் போட்டு அந்த தகரத்தை வந்து ஒரிஜினல் தகரம் மாதிரியே பெண்டு பண்ணி போடுறது இன்னொரு ரகம். ஆனால் வந்துட்டு அந்த பிளேட்டு போடுறது தான் இன்றைக்கி ட்ரெண்ட்டு. அந்த பிளேட்டு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரேட்டில் ரொம்ப இல்லை, ஒரு 12,000 வந்து எக்ஸ்ட்ரா ஆகும். ஆனால் அது வந்து டாட்டா ஏஸுக்கு வந்து ஓவர். ஏன்னா வெயிட்டும் கூடிரும், அநியாயத்துக்கு வெயிட்டும் கூடிரும். அப்படின்னும் போது அது ஓவர். தேவைப்படுறவங்க வந்து அந்த மாதிரி தொட்டி போட்டுக்கலாம். அதே போல் இந்த தொட்டிகளை வந்து ரொம்ப கவனமாக பாருங்கள். நீங்கள் வீபேட்டு போட்டு இந்த மாதிரி ப்ளைவுட்டு போட்டு தொட்டி போட்டிங்கன்னா அதோடைய லைஃப் டைம் சூப்பராக இருக்கும். நீங்கள் நம்பி செய்யலாம். இப்போ அந்த விலை விசாரித்து வரும்போது பார்த்திங்க அப்படின்னா தொட்டியை எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து விலை விசாரித்து அந்த விலை வந்து நாங்கள் வந்து போடுவோம். அப்படி எக்ஸ்சேஞ்ச் விசாரிக்கும் போது இப்போ டாட்டா ஏஸ் தொட்டியோட விலை வந்து ரிட்டன் நாங்கள் எவ்வளோக்கு எடுப்போம்னா இன்றைக்கி மார்க்கெட்டிங் ரேட்டுக்கு பார்த்திங்கன்னா 15,000 எடுப்போம். ஆனால் இதுக்கு முதல்ல 19,000 வரையெல்லாம் எடுத்த காலம்லாம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி ரேட்டு குறைஞ்சிருச்சு. சரிங்களா? ஆனால் நீங்கள் நினைப்பீங்க சரி நம்ம ஒரு இன்ட்ரா அல்லது ஒரு லேட்டஸ்ட் மாடல் வண்டி எடுத்துகிட்டு அந்த டாட்டா ஏஸ் தொட்டியோட இது நீளமாகவும் அகலமாகவும் இருக்கே, இது அப்போ நல்ல விலைக்கு எடுப்பாங்களோ அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படிலாம் கிடையாதுங்க. நடப்பில் எந்த வண்டி அதிகமாக இருக்கோ அந்த வண்டியோட தொட்டி தான் வந்து நல்ல விலைக்கு போகும். இல்லைனா இப்போ பாருங்கள் இந்த V30 தொட்டியெல்லாம் பாருங்கள், இந்த வீடியோ பாருங்கள், எல்லா தொட்டியும் நாங்கள் கட் பண்ணி எடைக்கு போகிற சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டுட்டோம். ஏன்னா இது வந்து போகவே போகாது, இதுதான் உண்மை. அதனால் தொட்டி பெருசாக இருக்குது, அதனால் நிறையா ரூபா வந்து பாடி பில்டிங் கழிச்சிருவாங்க அப்படின்னு நீங்கள் வந்து கற்பனை பண்ணாதீங்க. நடப்பில் எந்த வண்டி அதிகமாக இருக்கோ அந்த வண்டியோட தொட்டி தான் வந்து விலை அதிகமாக போகும். அப்படி அந்த தகர தொட்டியோட விலை அதிகமாக போகும்போது தான் உங்களுக்கு அந்த பாடி பில்டிங்கோடைய ரேட்டு வந்து குறையும். இன்றைக்கி வந்து ஒரு டாட்டா ஏஸுக்கு வந்து பாடி கட்டணும் அப்படின்னா இன்றைக்கி நடப்பு ரேட்டுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 65,000 வரும் டோட்டல் ரேட்டு. அதில் உங்கள் தொட்டியோட விலைக்கு, அதாவது உங்கள் தகர தொட்டியை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதை அப்படியே குறைச்சி அந்த விலைக்கு வந்து எடுப்போம். சரிங்களா?
இப்படி வந்து பாடி பில்டிங்கில் சில ரூல்ஸுகள் இருக்குது. எல்லா பாடி பில்டிங்குமே ஸ்ட்ராங்காக பண்ணுவாங்க, எல்லாமே ஒன்று தான் அப்படி நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. சாம்சங் ஃபோன் தான், சைனா ஃபோன் தான், சோனி மொபைல் தான். ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு பாலிசி இருக்குது. இதுபோல் இப்போ நாங்களாம் இருக்கோன்னு வைங்களேன், எங்கள் அப்பா காலத்துலேருந்து பாடி கட்டிக்கிட்டு இருக்கோம். நான் வந்து டைமிங் கேட்பேன். பட் கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் என்னுடைய டீச்சிங் முறை ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், ரொம்ப சரியாக இருக்கும். அப்படி சரியாக ஸ்லோவாக பண்ணும்போது தான் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாரித்த அந்த பணம் வந்து பிரயோஜனப்படுமே தவிர, நம்ம அப்புறம் ஏதோ வந்தோம் போனோம் அவங்க வண்டி வேலை பார்த்தவங்க காசு கிடைக்கும் அப்படின்னா அதுக்கெல்லாம் வேற ஆளை பாருங்கள், நம்ம அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டோம். அதனால் நண்பர்களே, நம்ம ஒரு வேலையை எடுக்கும்போது, ஒரு தொழிலை செய்யும் போது தெளிவாக நிதானமாக புரிந்து அறிந்து செய்யணும். ஏன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய பணம் வந்து சின்ன அமௌண்ட்டு கிடையாது, பெரிய அமௌண்ட்டு. சின்ன சிக்கல் வந்துட்டால் கூட நம்மளால் வந்து தாங்க முடியாது. ஏன்னா நம்ம ஃபுல்லாமே மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அதனால் ஒவ்வொரு காரியத்தையும் கவனமாக செய்யுங்க. இப்படிக்கு உங்கள் தங்கம் பாடி பில்டிங். நன்றி, வணக்கம். ஏதாவது புரியுமா? நல்லா இருக்கா?